75 வயசுல வந்து கடவுள் வந்து வாக்குத்தத்தத்தை கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தத்தை வாங்குறதுக்கு ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கணும் அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மோசஸ் வந்து அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு, ஒரு பர்னிங் புஷ் மூலியமா கர்த்தர் தன்னை தனிமையில வந்து வெளிப்படுத்துறாரு. எலியா தனிமையா இருக்கும்போது ஜெபம் பண்றாரு. கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 7M மினிஸ்ட்ரிஸ் மூலமா உங்களெல்லாம் நான் சந்திக்கிறதுல நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா பர்சனல் ப்ரேயர், தனி ஜெபம். ஒரு பர்சனல் ப்ரேயர் ஒவ்வொரு கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஜெபத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, செய்திக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே ரிக்கந்தல்லே ரெபேலே ரெஷதர் ரெபேலோ ரிக்கா பாபா, கர்த்தாவே ரிக்கந்தர்ரா பாலோ ரிக்கபா, இந்த செய்தி யாராருக்கெல்லாம் போய் சேரணும்னு நீங்கள் நியமிச்சிருக்கீங்களோ ரிக்கந்தர் ரெபே லோரிக்கஷதர்ராபாடு அவங்களுக்கெல்லாம் போய் இந்த செய்தி ஒரு ஆசீர்வாதமாக ஆகட்டும் கர்த்தாவே. ரிஷதர் ரெபே லோரிக்கபா. தேங்க்யூ ஃபாதர். இன்னைக்கு நான் எந்த வசனத்தை எடுத்திருக்கேன்னா மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆவது அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடே எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். இந்த இடத்துல இயேசு வந்து தன்னைத்தானே தனிமைப்படுத்திட்டு போய் ஜெபம் பண்ணாரு அப்படின்னு இந்த இடத்துல போட்டிருக்கு. இந்த சிச்சுவேஷன்ல மட்டும் இல்லை, இயேசு கிறிஸ்து நிறைய இடத்துல, ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பார்த்தீங்கன்னா வந்து 5 அப்பம் 2 மீன் அந்த அதிசய அற்புதம் நடந்ததுக்கு அப்புறம் அவர் தனிமையில போய் ஜெபம் பண்ணாருன்னு போட்டிருக்கு. சிலுவையில் அறையறதுக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்துல போய் தனிமையில இருந்து அவர் ஜெபிச்சாருன்னு போட்டிருக்கு. நிறைய இடத்துல போய் அவர் தனியா ஜெபம் பண்ணாரு அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ தனி ஜெபம் எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு 2000 வருஷத்துக்கு முன்னாடி யாரை நம்ம வந்து சேவியர் மெஸ்ஸையா அந்த உலகத்தை மீட்க வந்த ரட்சகர் நம்ம சொல்றோமோ அவரே 2000 வருஷத்துக்கு முன்னாடி தனிமையில போய் கர்த்தரோட பேசிட்டு இருந்தாரு அப்படின்னு போட்டிருக்கு. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து எல்லாம் ஒரு பர்சனல் திங்ஸ் வச்சிருப்போம். இந்த மாதிரி நமக்குன்னு தனி வார்ட்ரோப் வச்சிருப்போம், நமக்குன்னு தனி வாட்ச் வச்சிருப்போம், ட்ரெஸ்ஸஸ் வச்சிருப்போம், ஸ்லிப்பர்ஸ் வச்சிருப்போம். அதே மாதிரி இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல ஒரு 4 பேர் வீட்டில் இருந்தாலும் எல்லாரும் தனி வெஹிக்கல்ஸ் வச்சிருப்போம். எல்லாமே நமக்குன்னு ஒரு பர்சனல் திங்ஸ் வச்சிருப்போம். ஆனா நிறைய பேர்கிட்ட நான் சண்டே ஆனா சர்ச்சுக்கு போறேன், நான் ஃபெலோஷிப் அட்டெண்ட் பண்றேன், நான் வந்து உபவாச கூட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு பர்சனல் ப்ரேயருக்கு நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது இல்லை. பர்சனல் ப்ரேயர் வந்து ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலையும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வந்து எப்படி நம்ம ஒரு பிசிக்கல் பாடிக்கு வந்து சாப்பாடும் தண்ணியும் இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி நம்ம ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல ப்ரேயர், பர்சனல் ப்ரேயரும் ஃபாஸ்டிங்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். உங்கள் வாழ்க்கையில் பர்சனல் ப்ரேயரும் ஃபாஸ்டிங்கும் இல்லாட்டி உங்களால் ஸ்பிரிச்சுவலாக அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக போகவே முடியாது. நம்ம ஊர்லலாம் போர்டு எக்ஸாம்னு ஒன்று நடக்கும். அந்த போர்டு எக்ஸாம்லலாம் நடக்கும்போது ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அனௌன்ஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு 3 ரேங்க்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3. அப்போ அந்த ரேங்க் 1, ரேங்க் 2, ரேங்க் 3 வரவங்க பசங்க கிட்ட யூஸ்வலாக மீடியா போய் கேட்பாங்க, நீங்கள் என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணி இந்த மாதிரி வந்து நீங்கள் ரேங்க் எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்குறதுக்கு அவங்க சொல்லுவாங்க. ஒரு சில பிள்ளைங்க சொல்லுவாங்க, நான் வந்து ஈவினிங் 4 hours படிப்பேன், மார்னிங் 4 hours படிப்பேன் அப்படின்வாங்க. ஒரு சில பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் வந்து நைட்டு ஃபுல்லாக படிச்சுட்டு நான் 3 மணிக்கு தான் படுப்பேன் அப்படின்வாங்க. ஒரு சில பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்கன்னா, நான் நைட்டு 12 மணி வரைக்கும் படிச்சுட்டு ஏர்லி மார்னிங் நான் 4 o'clock 5 o'clock ஏஞ்சி நான் படிப்பேன் அப்படின்வாங்க. ஸோ எந்தெந்த பசங்கள்லாம் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்க எல்லாமே வந்து நல்ல மார்க் எடுப்பாங்க. நீங்கள் அதை விட கம்மியாக படித்த பசங்களை பாருங்களேன், அவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஓரளவுக்கு தான் வந்து மார்க் எடுப்பாங்க, ஆவரேஜ் மார்க் எடுப்பாங்க. ரொம்ப ஒன்றுமே படிக்கிறாத பசங்க வந்து மார்க்கே எடுக்க மாட்டாங்க. ஸோ நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பர்சனல் ப்ரேயரில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களோட ஸ்பிரிச்சுவல் லைஃப் வந்து அடுத்த லெவலுக்கு போகும். இப்போ நீங்கள் சண்டே ஆனால் சர்ச்சுக்கு போகிறதுக்கு எதுக்கு சமானம்னா, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டு வந்து படித்தா போதுமா? ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து நீங்கள் வந்து படிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் படிக்கிறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து உங்கள் மார்க், உங்களோட ரிசல்ட் வந்து அவ்வளோ நல்லா உங்களுக்கு தெரியும். நீங்கள் நல்லா படிச்சிங்கன்னா ஸ்ட்ரேட் ரேங்க்கு, கம்மியாக படிச்சிங்கன்னா கம்மி மார்க்கு. அதே மாதிரி நீங்கள் வந்து சர்ச்சுக்கு மட்டும் போயிட்டு வர்றது, நீங்கள் ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டு வர்றது, நீங்கள் வீட்டில் வந்து படிக்கிறது வந்து எதுக்கு சமானம் அப்படின்னா பர்சனல் ப்ரேயர். நீங்கள் பர்சனல் ப்ரேயர் பண்ண நீங்கள் 1 மணி நேரம் ஜபிச்சிங்கன்னா ஆவிக்குரிய அனுபவத்துக்கு அவ்வளோ போவீங்க. 2 மணி நேரம் ஜபிச்சிங்கன்னா அதுக்குண்டான ஆவிக்குரிய அனுபவத்துக்கு போவீங்க. நீங்கள் ஃபெலோஷிப்லாம் அட்டன் பண்ணிட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து இந்த ஃபெலோஷிப் அட்டன் பண்ணுறது, இந்த மாதிரி வந்து உபவாச கூட்டத்துக்கு போகிறதே வந்து போதுமானதுன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. பட் ஆனால் நீங்கள் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டு நல்லா படிச்சுட்டு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ்லாம் போயிட்டு ஸ்பெஷல் கிளாஸும் அட்டன் பண்ணிங்கன்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ், உங்களோட ஸ்கூல் பெர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ அருமையாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் சர்ச்சுக்கு போயிட்டு வந்துட்டு வீட்டில் நல்லா
படிச்சுட்டு நீங்கள் ஃபெலோஷிப்பில் போய் அட்டன் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஒரு ஹெல்தி கான்வர்சேஷனில் இருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் நல்லா வந்து ஸ்பெஷல் கிளாஸ்லாம் அட்டன் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் வந்து அடுத்த லெவலுக்கு போகணுன்னா பர்சனல் ப்ரேயரும் ஃபாஸ்டிங்கும் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிறைய பேரோட வாதம் என்னன்னா, ஏசு கிறிஸ்து வந்து ஃபுல் டைம் ஊழியம் பண்ணார், அவர் வந்து தனிமையில் போய் ஜெபிக்கிறது வந்து ரொம்ப சேலஞ்சிங் கிடையாது அப்படின்றாங்க. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிளை சொல்கிறேன். தானியல் வந்து ஒரு நாளைக்கு 3 வேளை ஜபிச்சாராம். தானியல் ஒன்று பெருசாக ஹீலிங் மினிஸ்ட்ரி, அவர் வந்து எந்த மிராக்கிள்ஸ் அப்புறம் டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணாருன்னு தானியல் புஸ்தகத்தில் எங்கேயுமே இல்லை. அவர் யார்? தானியல்ன்றது யாருன்னா, இஸ்ரேல்லேருந்து பாபிலோன் வந்து இஸ்ரேலை போய் கான்கேர் பண்ணி அங்கே இருக்க மக்கள் எல்லாம் ஸ்லேவ்ஸாக கூட்டிகிட்டு போய் பாபிலோனில் வச்சிடுறாங்க. அப்போ வந்து பாபிலோனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இஸ்ரேலில் வந்து நல்ல ரேங்க்ல நல்லா இருக்க பீப்புளை வந்து ட்ரெயின் பண்ணுறாங்க. நல்ல எஜுகேட்டட் பீப்புளை செலக்ட் பண்ணி அவங்கள ட்ரெயின் பண்ணுறாங்க. அப்போ ட்ரெயின் பண்ணும்போது இவங்க ஒரு 4 வாலிபர்களை பார்க்குறாங்க. இந்த 4 வாலிபர்கள் யாருன்னா, தானியல், சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ. இவங்க 4 பேரை எடுத்து எல்லா இஸ்ரேல் மக்களும் இவங்க 4 பேரும் ரொம்ப சிறந்த வாலிபர்களாக இருக்காங்க. ஸோ அந்த 4 பேரை எடுத்து அவங்க ட்ரெயின் பண்ணுறாங்க. எதில் ட்ரெயின் பண்ணுறாங்கன்னா, பாபிலோனியன் லிட்ரேச்சர், ஆப்டிடியூடுன்னு சொல்லிட்டு அவங்க தேசத்தில் அவங்க கிங்டம்க்கு என்னென்னலாம் தேவையோ அதெல்லாம் அந்த 4 பேருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. 3 வருஷம் ட்ரைனிங்ல அவங்க எல்லாரும் இருக்காங்க. அந்த 3 வருஷம் ட்ரைனிங்ல அவங்களுக்கு சாப்பாடு எங்கேருந்து வரும்னா, ராயல் கிங்டம், அந்த கிங்டம்லேருந்து ராயல் சாப்பாடு, வைன், அந்த சாப்பாடுலாம் வருமா. இதை பார்த்துட்டு தானியல் என்ன சொல்றான்னா, எங்களுக்கு இந்த சாப்பாடு வேணாம், இந்த சாப்பாடை சாப்பிட்டு எங்க பரிசுத்தத்தை நாங்கள் வந்து கெடுத்துக்க விரும்பல, எங்களுக்கு இந்த சாப்பாடு வேண்டாம், எங்களுக்கு வெறும் வெஜிடபிள்ஸும் தண்ணி மட்டும் கொடுங்க அப்படின்றாங்க. உடனே வந்து அதுக்குன்னு ஒரு அதிகாரி இருப்பார். அவர் வந்து பார்த்து பயப்படுறாரு. ஏன்னா நீ இப்படி சொல்றீங்க, இதை நீங்க வந்து இந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் சாப்பிட்டுட்டு நீங்க வந்து அவங்களோட நிறைய பேர் ட்ரெயின் ஆறாங்க, மற்றவங்களெல்லாம் பார்த்து ராஜா கம்பேர் பண்ணி நீங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்கன்னு பார்த்துட்டாருன்னா எங்க தலையே எடுத்துருவாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே தானியல் சொல்றாரு, சரி ஒரு 10 நாள் மட்டும் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க, எங்களுக்கு வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டும் கொடுங்க, 10 நாள் மட்டும் பார்த்து எங்களுக்கு வெறும் வெஜிடபிள்ஸ் தண்ணி மட்டும் கொடுங்க, அப்புறம் நீங்க பாருங்க உங்க ரிசல்ட்டை பாருங்க அப்படின்றாரு. அதே மாதிரி 10 நாள் தானியலுக்கும் அவரோட அந்த 3 ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து வெஜிடபிள்ஸும் தண்ணி மட்டும் கொடுக்குறாங்க. 10 days கழிச்சு அவர் பார்க்குறாரு, மற்றவங்களை விட இவங்க 4 பேர் ரொம்ப ஹெல்த்தியாகவும் ரொம்ப ஹேண்ட்ஸமாகவும் பயங்கர பக்காவா இருந்தாங்களாம். அவர் வந்து 4 பேரை விட அவங்க வந்து பக்காவா இருக்கிறத அவர் பார்க்குறாரு. உடனே வந்து அந்த 3 வருஷம் ட்ரைனிங் முடிஞ்சதுக்கு அப்புறம் நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, ஏசு கிறிஸ்துவால தான் அந்த ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி பண்ண முடியும், நம்மலாம் எல்லாருமே கார்ப்பரேட்ல ஒர்க் பண்றோம், நம்ம எல்லாம் வேலை பார்க்குறோம், அதனால இந்த மாதிரி ஃபுல் டைம் மினிஸ்ட்ரி ஃபுல் டைம் ப்ரேயர் நம்மளால பண்ண முடியாது அப்படின்றாங்க. நான் ஒரே ஒரு எக்ஸாம்பிளை மட்டும் காட்டுறேன். தானியல் எழுதின புஸ்தகத்துல தானியலை பத்தி பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிப்பாரு அப்படின்னு போட்டிருக்கு. தானியல் பெருசா ஹீலிங் மினிஸ்ட்ரியோ இல்ல வந்து டெலிவரன்ஸ் மினிஸ்ட்ரியோ இல்ல அதிசயம் இருப்பது எதுவுமே அவர் பண்ண மாதிரி போடல, அவர் ஊழியமே பண்ணல. ஆனா அவர் ஒரு நாளைக்கு 3 வேளை ஜெபிச்சார். அவர் வந்து தானியல் வந்து அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா, பாபிலோன்ல வந்து ஒரு இஸ்ரேலை வந்து கான்கேர் பண்ணிட்டு அங்க இருக்க மக்கள் எல்லாம் வந்து பாபிலோனுக்கு அழைச்சிட்டு போயிடுறாங்க. அப்போ அவரோட பாபிலோன் கிங்டம்ல அவருக்கு சிறந்த மக்கள் தேவைப்படுறாங்க. அப்போ இஸ்ரேல்ல வந்து தேடுறாங்க யார் வந்து கரெக்டா இருப்பாங்க அப்படின்ட்டு. அப்போ வந்து தானியல், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் சாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ இவங்க 4 பேரையும் வந்து செலக்ட் பண்றாங்க. செலக்ட் பண்ணி அவங்கள வந்து பாபிலோனியன் லிட்ரேச்சர் அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி அவங்கள ட்ரெயின் பண்றாங்க. அந்த ட்ரைனிங் எப்படின்னா 3 வருஷத்துக்கு உண்டான ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்கில் வந்து சாப்பாடு உங்களுக்கு வந்து கிங்டம்லேருந்து போகும், அந்த ராயல் ஃபுட்டு, ஒயின்னு அந்த மாதிரியெல்லாம் போகும். ஆனால் வந்து தானியல் என்ன சொல்லிட்டாருன்னா, அந்த அதிகாரிக்கிட்ட, நீ இந்த மாதிரி சாப்பாடை கொடுத்து எங்கள் பரிசுத்தத்தை நீ வந்து கலைச்சிடாத, எங்களுக்கு இந்த சாப்பாடு வேணாம், எங்களுக்கு வெறும் வெஜிடபிள்ஸும் தண்ணி மட்டும் போதும் அப்படின்றாரு. உடனே அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, நீ பாட்டுக்கு இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருந்த அப்படின்னா ராஜா ஒரு வேளை பார்த்து நீங்கள்லாம் வீக்காக இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு பார்த்துட்டாருன்னா என் தலையே எடுத்துருவாரு அப்படின்னு அவர் சொல்றாரு. உடனே வந்து தானியல் என்ன சொல்றாருன்னா, சரி நான் உங்களுக்கு ஒரு 10 நாள் டைம் கொடுறேன், 10 நாள் எங்களுக்கு என்ன சாப்பாடு பிடிக்குமோ அதை மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ 10 நாள் வந்து தானியலுக்கு வெறும் தானியல் ஃப்ரெண்ட்ஸுக்கு வெறும் வெஜிடபிள்ஸும் தண்ணி மட்டும் கொடுக்குறாங்க. அப்போ அவர் சாப்பிட்டு இந்த 10 நாள் கழிச்சு அந்த அதிகாரி பார்க்குறாரு, மற்ற
அவரோட நிறைய பேர் செலக்ட் ஆகி அவர் ட்ரைனிங் எடுக்கிறாங்க. ஆனால் மற்றவங்கள விட இவங்க 4 பேரும் பயங்கர ஹெல்த்தியாகவும் பயங்கர ஹேண்ட்ஸமாகவும் இருக்கிறத அந்த அதிகாரி கவனிக்கிறாரு. அந்த இடத்துல அதில் என்ன போட்டிருக்கோம் அப்படின்னா, தானியேல் இதை கேட்கும் போது, எங்களுக்கு இந்த வெறும் வெஜிடபிள்ஸ் தண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்கும் போது அதிகாரி கண்ணில் தயவு கிடைச்சது அப்படின்னு பைபிளில் போட்டிருக்கு. இப்போ இருக்க சிச்சுவேஷன்ல நிறைய கிறிஸ்தவர்கள், நிறைய இந்த கார்பரேட் கல்ச்சர்ல ஒர்க் பண்றவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, எங்களுக்கு சிச்சுவேஷன் வந்து போய் இந்த மாதிரி ட்ரிங்க் பண்ற மாதிரி இருக்கு, சோஷியல் ட்ரிங்கிங் அப்படின்றாங்க. எங்களுக்கு வேற வழி தெரியல, இந்த மாதிரி என் பாஸுக்கு வந்து போறேன், அவங்களோட நாங்க இருந்து எப்படி ட்ரிங்க் பண்ணாம இருக்கிறது, இது வந்து எந்த சபையில கிடையாது, எந்த ஆவிக்குரிய சபையில போறாங்களோ அவங்க வாயிலேருந்து கேட்கிற நான் வார்த்தை இது. எங்களுக்கு நாங்க என்ன இப்ப இருக்க சிச்சுவேஷன் நாங்க வந்து போய் தண்ணி நான் குடிச்சுதான் ஆகணும், நாங்க சோஷியல் ட்ரிங்கிங் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு தன்னைத்தானே அவங்க வந்து அசுத்தமாக்கிக்கிறாங்க. நீங்க வந்து ஒரே ஒன்று தான் யோசிக்கணும். ஒரு பால்ல ஒரு துளி விஷம் தான். இப்போ நீங்க ஒரு பால் அடிக்கிறீங்க, அந்த பால்ல வந்து நல்ல வெள்ளைன்னு இருக்கு அந்த பால்ல வந்து ஒரு தூசி விழுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பாலை விட அந்த தூசி தான் உங்களுக்கு வந்து கரையா தெரியும். அதே மாதிரி தான் உங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. நீங்க என்னதான் வந்து பரிசுத்தமா வாழ்ந்து, என்ன நீங்க சர்ச்சுக்கு போய் ஃபெலோஷிப் அட்டன் பண்ணி நீங்க பரிசுத்தமா வாழாட்டி உங்களால சிறந்த கிறிஸ்தவர் வாழ்க்கை வாழவே முடியாது. உங்களுக்கு வந்து நீங்க நல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை வாழணும். தானியேலை போல அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தும் அவர் வந்து ஒரு ராயல் ஃபுட் எடுக்கல. அதுல என்ன மீன் பண்ற, ராயல் ஃபுட்ல வந்து அசுத்தமான விஷயங்கள்லாம் இருந்தது, வைன் இருந்தது. நீங்க அதை கூட அவர் குடிக்க மாட்டேன்ட்டாரு. நிறைய பேர் சோஷியல் ட்ரிங்கிங், நான் வந்து என்ன பண்றது, நான் வந்து கார்பரேட்ல ஒர்க் பண்றேன், நான் வந்து என்னோட பாஸ் கிட்ட எல்லாம் நான் வந்து நல்ல பேர் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே வந்து உங்க உடம்ப நீங்க வந்து கடவுளுக்கு முன்னாடி அருவருப்பா ஆக்கிறீங்க. கடவுள் வெறுக்கிறாரு இந்த மாதிரி வந்து சோஷியல் ட்ரிங்கிங்ட்டு. ஜபம் கிடையாது வாழ்க்கையில, ஆனா சண்டே ஆனா நான் சர்ச்சுக்கு போறேன், நான் ஃபெலோஷிப் அட்டன் பண்றேன், நான் வந்து அந்த மீட்டிங் போறேன், இந்த மீட்டிங் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஒரு பர்சனல் ப்ரேயர் இல்ல, உங்களை நீங்க வந்து உங்க பாஸ் முன்னாடி இல்ல எனக்கு இது வேண்டாம் அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு தைரியம் வேணும். அந்த தைரியம் எப்படி வரணும்? பர்சனல் ப்ரேயர் நீங்க பண்ணாதான் ஆவியானவர் அந்த தைரியம் கொடுப்பாரு. அந்த ஆவியான தைரியம் கொடுக்கும்போது நீங்க தைரியமா போய் எங்க பாஸ் சொல்லுவீங்க, நோ நான் இதை நான் குடிக்க மாட்டேன், இதை நான் தொட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப தைரியமா போய் சொல்லுவீங்க. அப்ப தைரியம் வந்து ஆவியானவர் தான் கொடுக்க முடியும். எல்லாம் இல்லாம நீங்க பரிசுத்தமா வாடுறது பெரிய விஷயம் கிடையாது. எல்லாம் இருந்தும் எனக்கு வேணான்னு நீங்க சொல்லணும். தானியேலுக்கு கிங்டம்ல எல்லாமே இருந்தது. அவர் என்ன எல்லா ராயல் ஃபுட் எனக்கு வேண்டாம், இதெல்லாம் சாப்பிட்டு நான் வந்து என்னோட பரிசுத்தத்தை கெடுத்துக்க மாட்டேன் அப்படின்றாரு. அதே மாதிரி நீங்க ஒரு சிச்சுவேஷன்ல கடவுள் போட்டா அதை நோன்னு சொல்ல நீங்க கத்துக்கணும். இல்ல இதை நான் என் பாஸ்க்காக நான் செஞ்சேன், இது வந்து அவரு எங்க ஆர்கனைசேஷனுக்காக செஞ்சேன், என்னோட மேனேஜ்மெண்ட்காக செஞ்சேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா கர்த்தர் உங்களை மன்னிக்கவே மாட்டாரு, நிராகரிச்சுட்டு போயிட்டே இருப்பாரு. ஸோ தானியேல் வந்து அந்த 3 years ட்ரைனிங் அப்புறம் நேபுகாத்நேசருக்கு முன்னாடி நிக்க வைக்கிறாங்க. நிக்க வைக்கும் போது அவர் பார்க்குறாரு, ஒரு ஒரு டெஸ்ட் மாதிரி வைக்கிறாரு. அவர் என்ன அனலைஸ் பண்றாருன்னா, நேபுகாத்நேசர் எல்லா அங்கே அவங்களோட நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேரை போய் ப்ரெசென்ட் பண்ணுறாங்க. எல்லாரை விட இவங்க 4 பேரோட ஆன்சர் வந்து 10 times கிரேட்டராக இருந்தான். மற்றவங்களெல்லாம் விட இவங்களோட ஆன்சரும் சரி, இவங்களோட ஆட்டிடியூடும் சரி 10 times கிரேட்டராக இருந்தது. நேபுகாத்நேசர் உணர்ந்து இவங்க எல்லாருமே நல்ல பொசிஷனில் அப்பாயிண்ட் பண்ணிட்டாராம். அப்புறம் கொஞ்சம் வருஷம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா, நேபுகாத்நேசருக்கு வந்து ஒரு சொப்பனம் வருது. அந்த சொப்பனத்துலேருந்து அவர் எழுந்திருச்சு ரொம்ப டிஸ்டர்ப்டாக அவர் எழுந்திருக்கிறார். டிஸ்டர்ப்டாக எழுந்திருக்கும் போது என்ன ஆகுது அப்படின்னா, எழுந்திருக்கிற அந்த சொப்பனத்தை பற்றி யோசிச்சுக்கிட்டு அடுத்த அந்த இமீடியட்டாக வந்து அந்த கிங்டமில் இருக்க அஸ்ட்ராலஜர்ஸ் அப்புறம் என்சாண்டர்ஸ் எல்லா தீர்க்கதரிசிங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு சொல்கிறார், நான் இந்த மாதிரி ஒரு சொப்பனம் பார்த்தேன், அந்த சொப்பனத்துக்கு உண்டான வியாக்கியானம் எனக்கு வேணும் அப்படின்றாரு. உடனே அவங்க கேட்குறாங்க, ராஜாவே நீங்கள் அந்த சொப்பனத்தை சொல்லுங்க அப்படின்றாங்க. உடனே ராஜா சொல்கிறாரு, நான் ஒரு விஷயம் டிசைட் பண்ணிட்டேன், சொப்பனத்தை நான் சொல்ல மாட்டேன், சொப்பனத்தை நீங்களே சொல்லி அதுக்கு உண்டான வியாக்கியானத்தை தாங்க அப்படின்றாரு. உடனே இவங்கெல்லாம், என்ன ராஜாவே சொல்கிறீங்க, நீங்கள் சொப்பனம் இல்லாமல் எங்களால் சொப்பனத்தை வியாக்கியானம் பண்ண முடியாதுன்றாங்க. அவர் நேபுகாத்நேசர் ராஜா என்ன சொல்கிறாருன்னா, நான் வந்து சொப்பனத்தை சொன்னால் நீங்கள் எனக்கு தப்பாக வியாக்கியானம் பண்ணிடுவீங்க, நான் சொப்பனத்தை சொல்ல மாட்டேன், நான் என்ன டிசைட் பண்ணியிருக்கேன்னா எனக்கு நீங்கள் சொப்பனமும் சொல்லணும் அதுக்கு உண்டான வியாக்கியானமும் சொல்லணும் அப்படின்றாராம். உடனே அவங்க சொன்னாங்களாம், நீங்கள் கேட்குறது, அந்த தீர்க்கதரிசி அவர் கூட இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க, நீங்கள் கேட்குறது வந்து ஒரு இம்பாசிபிளான விஷயம், அது சாத்தியமே இல்லை ராஜாவே, நீங்கள் இந்த மாதிரி ஒன்று சொல்லணும், சொப்பனத்தே சொல்லி வியாக்கியானம் சொல்கிறது தேவர்களால் மட்டும்தான் முடியும், ஆனால் அவங்க நம்ம மத்தியில் இல்லை, நீங்கள் கேட்குறது ஹைலி இம்பாசிபிள்னு சொல்லிடுறாங்க. உடனே ராஜாவுக்கு பயங்கர கோவம் வந்துட்டு அவர் என்ன சொல்வார்னா, ஒரு ரூல் ஒன்று பாஸ் பண்ணுறார்,
அப்போ உங்களால சொப்பனமும் சொல்லி அதுக்கு வியாக்கியானமும் பண்ண முடியலன்னா அப்ப நீங்க என்ன எனக்கு தேவையே இல்லைன்னு சொல்லிட்டு எல்லாரையும் கொல்ல உத்தரவு கொடுக்குறாரு. கொல்ல உத்தரவு கொடுத்த உடனே இப்போ சோல்ஜர்ஸ்லாம் வந்து அந்த ஊர்ல இருக்க எல்லா வைஸ் மேனையும் போய் தேடுறாங்க. அப்போ தானியலும் அவர் ஃப்ரெண்ட்ஸையும் போய் தேடுறாங்க. அப்போ வந்து அந்த சோல்ஜர் வந்து தானியல்கிட்ட சொல்றாரு, உங்களெல்லாம் கொல்ல உத்தரவு வந்துருச்சு அப்படின்றாரு. உடனே தானியல் கேட்குறாரு, ஏன் இவ்வளோ கொடூரமான ஒரு ரூலை ராஜா போட்டிருக்காருன்னு. உடனே அந்த அந்த அவர் அந்த சோல்ஜர் சொல்கிறார், இல்லை இந்த மாதிரி வந்து சொப்பனம் வந்திருக்கு, இந்த வந்து சொப்பனமும் சொல்லி அதுக்கு உண்டான வியாக்கியானத்தை சொல்லணுமா, சொல்ல முடியாட்டி எல்லாரும் கொல்ல சொல்லிட்டாரு அப்படின்ட்டு. உடனே வந்து நீ என்னை ராஜாட்ட கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு தானியலை வந்து ராஜா கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே வந்து ராஜா சொல்றாரு, இந்த மாதிரி எனக்கு வந்து சொப்பனமும் சொல்லி அதுக்குண்டான வியாக்கியானத்தை நீ சொல்லணும் அப்படின்றார். உடனே தானியல் சொல்றாரு, சரி எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, என்ன டைம் கொடுத்தீங்கன்னா இதுக்கு உங்க சொப்பனமும் சரி உங்க வியாக்கியானத்தை என்னால் சொல்ல முடியும்னு சொல்லிட்டு அவர் போயிடுறாரு. போயிட்டு அவரோட குவார்டர்ஸ்க்கு போறாரு. அங்க இருக்க அவர் ஃப்ரெண்ட்ஸ் ஷாத்ராக் மேசாத் அப்படின்னு அவங்க கிட்ட போய் அவர் சொல்றாரு, இந்த மாதிரி வந்து ராஜா வந்து அவருக்கு ஒரு சொப்பனம் வந்துச்சான், அந்த சொப்பனமும் சொல்லி அதுக்கு உண்டான வியாக்கியானமும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாரு, எனக்காக நீங்க ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்களா. ஸோ அவங்க எல்லாம் அன்னைக்கு ஜெபம் பண்றாங்க. ஜெபம் பண்ணா அன்னைக்கு நைட்டே தானியலுக்கு நேபுகாத்நேசர் ராஜா என்ன சொப்பனம் பார்த்தாரோ அது ஒரு தரிசனமா பார்க்குறாரு. தரிசனமா பார்த்துட்டு அதுக்கு உண்டான வியாக்கியானத்தை தானியலுக்கு வெளிப்படுத்துறாரு, கர்த்தர் வெளிப்படுத்துறாரு. வெளிப்படுத்துற உடனே அடுத்த நாள் அவர் வந்து ராஜாவை பார்க்க போறாரு. ராஜாவை பார்க்க போனோன்னு அந்த உள்ள கூட்டிட்டு போறாங்க. உடனே அவர் சொல்றாரு, ராஜாவே நீங்க கேட்டது வந்து ஒரு சாத்தியம் கிடையாது, இட்ஸ் ஹைலி இம்பாசிபிள். நீங்க வந்து சொப்பனத்தை சொல்லி அதுக்கு உண்டான வியாக்கியானத்தை கேட்குறீங்க, அது வந்து ரொம்ப சாத்தியமே கிடையாது. ஆனா என்னோட கர்த்தர் பரலோகத்தில் இருக்காரு, அந்த கர்த்தர்கால மட்டும்தான் இந்த மிஸ்ட்ரியை ரிவீல் பண்ண முடியும். அதனாலன்னு சொல்லிட்டு நேபுகாத்நேசருக்கு அவர் சொப்பனத்தையும் சொல்லி அதோட வியாக்கியானத்தையும் அவர் சொல்றாரு. அதை கேட்ட உடனே நேபுகாத்நேசர் என்ன பண்ணுவார்னா சாஷ்டாங்கமா தானியல் காலில் விழுந்தாருன்னு போட்டிருக்கு. இது பைபிள் அப்படியே போட்டிருக்கு, சாஷ்டாங்கமா போய் விழுந்தாரு. ஒரு ராஜான்றவர் அந்த காலத்தில் எப்படி இருப்பாங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லா இருப்பாங்க, அவங்க யார்கிட்டையும் தலை குனிஞ்சு எதுவுமே பண்ண மாட்டாங்க. ஆனா தானியல் வந்து ரொம்ப பெரிய ஆளும் கிடையாது, அவர் ஒரு பொசிஷன்ல இருந்தார், அவர் காலில் சாஷ்டாங்கமா விழுந்தாரு அப்படின்னு இருக்கு. சாஷ்டாங்கமா விழுந்து அவர் என்ன பண்றாரு, நிறைய கிஃப்ட் கொடுத்து அவருக்கு வந்து ஒரு எல்லா வைஸ்மெனுக்கு ஒரு லீடர் ஆக்கிடுறாரு, ஒரு பெரிய பொசிஷனுக்கு அவர் போயிடுறாரு. இது ராஜா விழுந்தது தானியலுக்காக இல்ல, தானியல் கும்புற கர்த்தருக்காக. சோ நம்ம ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், ஒரு பர்சனல் பிரேயர். ஒரு அகதி மாதிரி வராங்க பாபிலோன்ல, ஒரு அந்நிய தேசம், அந்நிய ராஜா, அந்நிய கடவுள். அந்த தேசத்துல ஒரு பரிசுத்தமா வாழ்றார். ஆரம்பத்திலேருந்தே அவர் எந்த தப்பும் பண்ணல, பரிசுத்தமா வாழ்ந்து எந்த அளவுக்கு அவர் பரிசுத்தமா இருந்தாருன்னா கர்த்தர் அவரை கனம் பண்ணியிருக்காரு. இதுதான் ஒவ்வொரு கிறிஸ்தவன்ட்டையும் கர்த்தர் எதிர்பார்க்கிறது. நீங்க எந்த சிச்சுவேஷன்ல இருந்தாலும் நீங்க பரிசுத்தமா வாழணும். என் சிச்சுவேஷன் இந்த மாதிரி தள்ளிடுச்சு, நாங்க என்ன பண்றது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா கர்த்தர் இதை வந்து அருவருக்கிறார். ஒவ்வொரு சிச்சுவேஷன்லயும் நம்ம பரிசுத்தமா வாழணும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, நான் சண்டே ஆனா நான் சர்ச்சுக்கு போறேன், பெர்ஃபெக்ட்டா நான் சர்ச்சுக்கு போயிடுவேன், இந்த ஃபெலோஷிப் மீட்டிங் அட்டெண்ட் பண்றேன், நான் இந்த ஸ்பெஷல் இந்த ஆராதனத்துக்கெல்லாம் நான் கரெக்டா போயிடுவேன், நான் வந்து உபவாச கூட்டம் அதுக்கெல்லாம் போயிடுவேன். இதெல்லாம் செஞ்சு நீங்க பர்சனல் பிரேயர்னு ஒன்று பண்ணாட்டி உங்களால வாழ்க்கையில அடுத்த லெவலுக்கு போக முடியாது, கடவுளை திருப்திப்படுத்தவும் முடியாது. உங்க ஒவ்வொரு விஷயமும் கணக்கு கேட்கப்படும் பைபிள்ல இருக்கு. எதுக்கு கணக்கு கேட்கப்படும்? நீ இவ்வளோ டைம் கொடுத்த, நீ ஜெபம் பண்ணியா? இவ்வளோ டைம் கொடுத்த, நீ ஆவியானவர் வரத்துக்கு வரம் கேட்டியா? நான் இவ்வளோ ஜெபம் பண்ண, நீ எனக்காக என்ன பண்ண? இதுதான் கர்த்தர் உங்களை கேட்க போறாரு. ஸோ அதுக்கு எல்லாமே நீங்க ஆயத்தமா இருக்கணும். நான் வந்து கிறிஸ்தவனா இருந்து நான் என்ன பண்ண, எவ்வளோ நேரம் நான் ஜெபம் பண்ண, 24 மணி நேரம் இருக்கு, 24 மணி நேரத்துல உனக்கு 1 மணி நேரம் கூட கிடைக்கலையான்னு கர்த்தர் கேட்பாரு. 1 hour உனக்கு கிடைக்கலையா? இப்ப இருக்க சிச்சுவேஷன்ல அதிகாலை ஜெபம் வந்து நம்மளால சாத்தியம். பிகாஸ் நிறைய பேர் ஷிஃப்ட்ல ஒர்க் பண்றீங்க, நிறைய பேர் நைட் ஷிஃப்ட்லேருந்து வரீங்க, நிறைய பேர் நைட் ஃபுல்லாக ஒர்க் பண்ணிட்டு சில பேர் ஏர்லி மார்னிங் ஷிஃப்ட் போவாங்க. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல கடவுள் வந்து நீங்க ஏர்லி மார்னிங் ப்ரேயர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டேன். ஆனா ஒரு நாளைக்கு நீங்க 1 மணி நேரம் மினிமம் 1 hour ஆவது ஜெபிக்கணும். அதுதான் கர்த்தரோட எக்ஸ்பெக்டேஷன். நம்ம எல்லாரும் வந்து சர்ச்சுக்கு போனா போதும், அங்க போனா போதும், இங்க போனா போதும்னு சொல்லிட்டு நம்மளே நம்ம திருப்தியா ஆக்கிக்கிறோம். பட் அதோட கடவுளோட எக்ஸ்பெக்டேஷன் அது கிடையாது. நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா கர்த்தர் எல்லா தேவ மனிதர்கள் கிட்டையும் தனிமையில தான் வந்து பேசியிருப்பாரு. நோவா கிட்ட தனிமையில வந்து பேசுறாரு. ஆபிரகாம் திடீர்னு வந்து இந்த தேசத்தை விட்டு போன்றார். அதுக்கு முன்னாடி ஆபிரகாம் என்ன பண்ணாருன்னு நமக்கு பைபிள்ல ரெக்கார்ட் ஆகல. நீங்க அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். 75 வயசுல வந்து கடவுள் வந்து வாக்குத்தத்தம் கொடுத்தாரு. அந்த வாக்குத்தத்தம் வாங்குறதுக்கு ஆபிரகாம் என்ன பண்ணிருக்கணும்?
அதை நம்ம புரிஞ்சுக்கணும். மோசஸ் வந்து அவர் ஆடு மேய்ச்சிட்டு இருக்காரு, ஒரு பர்னிங் புஷ் மூலியமா கர்த்தர் தன்னைத்தானே தனிமையில வந்து வெளிப்படுத்துறாரு. எலியா தனிமையா இருக்கும்போது ஜெபம் பண்றாரு. எல்லா தேவ மனிதர்களும் ஜெனசிஸ்ல இருந்து ரெவலேஷன் வரைக்கும் எல்லாருமே தனிமையில இருந்தாங்க. ஜான் த ரிவைவலிஸ்ட், யார் அந்த புக் ஆஃப் ரெவலேஷன் எழுதின ஜான் வந்து தனியா பத்மோஸ் தீவில் இருக்கும்போது அந்த புக் ஆஃப் ரெவலேஷன் கொடுக்கப்பட்டுச்சு. பவுல் ஜெயிலில் உட்காந்துக்கிட்டு கொரிந்தியன்ஸ் அது இது நிறைய சாப்டர்ஸ், முக்காவாசி நியூ டெஸ்ட்மெண்ட்ல முக்காவாசி புக்ஸ் எழுதுனது பவுல். அவர் தனிமையில போய் எழுதினாரு. எல்லாரும் வந்து நான் சர்ச்சுக்கு போய் நான் வந்து சர்ச்சை போய் நான் ஜீசஸை நான் பார்த்துட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்களை நீங்களே ஏமாத்திட்டு வரீங்க. மறுபடியும் சொல்றேன், சர்ச்சுக்கு போறது எப்படின்னா நீங்க ஸ்கூலுக்கு மட்டும் போயிட்டு வர்றது, நீங்க வீட்டில் படிக்கிறது. நீங்க எவ்வளவு வீட்டுக்கு வந்து படிக்கணும். நீங்க படிக்காட்டி உங்களால ஒரு மார்க் கூட உருப்படியா போர்டு எக்ஸாம்ல வாங்க முடியாது. நீங்க நிறைய படிக்கணும். அப்போ நீங்க வீட்டில் படிக்காமலே இருந்தீங்கன்னா உங்க ஸ்பிரிச்சுவல் லைஃப் வேஸ்ட். நான் இன்னொருத்தோட லைஃப் ஸ்டோரியை பற்றி நான் சொல்கிறேன். அவர் பேர் கிறிஸ்டியன் ஃபெட்ரிக் ஷ்வார்ட்ஸ். அவர் ஜெர்மனியில் 1726 அவர் பிறந்தார். அவங்க அம்மா வந்து சாகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறாங்க, அவங்க அப்பாவை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இந்த மாதிரி வந்து நான் என்னோட பையனை வந்து நான் வந்து மினிஸ்ட்ரிக்குன்னு டெடிகேட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அவனை வந்து நீங்கள் மினிஸ்ட்ரிக்கு தான் நீங்கள் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்க இறந்துடுறாங்க. உடனே அவர் வந்து ஒரு கிராமர் ஸ்கூலுன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கூலில் சேர்க்குறாங்க. அவரோட ப்ரொஃபஸர் மிஸ்டர் ஹெல்ம் தான் வந்து இவரை வந்து க்ரூம் பண்ணுறாங்க. அவரை வந்து க்ரூம் பண்ணி அவர் என்ன சொல்கிறாருன்னா, உன் வாழ்க்கையில் பர்சனல் ப்ரேயர் ரொம்ப வேணும், நீ பர்சனல் ப்ரேயர் இருந்தால் தான் நீ அடுத்த லெவலுக்கு போவேன்னு சொல்லிட்டு பர்சனல் ப்ரேயர் சொல்கிற எப்படி பண்ணணும்னு அவருக்கு எல்லாமே சொல்லி தராரு. சோ அவர் மைண்ட் ஸ்ட்ராங்கா என்ன பட்டுச்சுன்னா, நம்ம வந்து நிறைய ஜெபம் பண்ணணும், நம்ம கர்த்தரோட நெருங்கணும்னா பர்சனல் பிரேயர் ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு பர்சனல் பிரேயருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிக்கிறார். அவரோட ப்ரொஃபசர் மிஸ்டர் ஹெம் வந்து அவருக்கு பர்சனல் பிரேயரோட இம்பார்ட்டன்ஸை பத்தி அவர் சொல்லி தராரு. அப்போ வந்து அவர் பர்சனல் பிரேயரோட நம்ம அடுத்த வாழ்க்கையில் அடுத்த லெவலுக்கு போகணும்னா பர்சனல் பிரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லிட்டு அவர் பர்சனல் பிரேயரை ரொம்ப பண்ண ஆரம்பிக்கிறார். அப்போ அவர் தனியாக ஏதாவது தப்பு பண்ணிட்டா தனிமையில போய் அழுது அவர் வந்து கர்த்தர் மன்னிக்கிற வரைக்கும் அந்த பர்சனல் பிரேயரை அவர் பண்ணிட்டே இருப்பாராம். ஸோ அவர் வளர்ந்து பெரிய ஆளாகி அவரோட நோக்கம் எல்லாம் நம்ம மிஷனரி பண்ணணும், மிஷனரி ஊழியம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹேல் யூனிவர்சிட்டியில் போய் சேர்ந்துடுறாரு. அந்த டைம்ல என்ன ஆகுதுன்னா ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. என்னன்னா வந்து இந்தியாவுக்கு வந்து நாங்கள் மிஷனரிங்களை அனுப்புகிறோம், யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடோ அவங்கெல்லாம் வந்து நீங்கள் மிஷனரியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழைப்பு கொடுக்குறாங்க. அப்போ இவர் யோசிக்கிறார், நம்ம போகலாம், ஆனால் என்னன்னா அவங்க அப்பா கிட்ட போய் அவர் பெர்மிஷன் கேட்கணும். அவர் தான் மூத்த பிள்ளை. அவர் என்ன யோசிக்கிறாருன்னா, நம்ம வந்து அப்பா கிட்ட போய் கேட்டோன்னா அப்பா விடுவாரா, ஏன்னா அப்பாவுக்கு அப்புறம் நம்ம தான் அந்த வீட்டில் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும், நம்ம வந்து மிஷனரியாக போகிறேன்னு சொன்னால் அப்பா அலோவ் பண்ண மாட்டாரேன்னு சொல்லிட்டு போய் அவங்க அப்பாட்ட பெர்மிஷன் கேட்குறாரு. அவங்க அப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு ஒரு 3 days டைம் கொடு, அந்த 3 days டைமில் நான் சொல்கிறேன் நீ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 3 days கழிச்சு அவர் வர்றாரு. சொல்லிட்டு நீ போ, நீ ஊழியத்துக்கு போ, ஆனால் நீ ஜெர்மனியை மறந்துட்டு நீ வந்து கர்த்தருக்காக அங்கே இருக்க மக்களை நீ ஆயத்தப்படுத்து அப்படின்னு சொல்லிட்டு பிளஸ் பண்ணி அவர் அனுப்புகிறார். அதே மாதிரி அவர் 1750 வந்து இங்கே வராரு, இந்தியாவுக்கு தரங்கம்பாடியில் வராரு. வந்து 4 மாதத்துல அவர் தமிழ் கற்றுக்கிறார். ஒரு ஜெர்மனி மிஷனரி ஒரு 4 மாதத்துல தமிழ் கற்றுக்கிட்டு அங்கே இருக்க சீகன் பால் சர்ச்ல அவர் ஃபர்ஸ்ட் தமிழ் பிரீச்சிங் பண்றாரு. வந்து இறங்கினோடனே அங்க இருக்க மக்களை பார்க்கறாரு. எல்லா மக்களும் ரொம்ப பாவமா இருந்தோன்னா அவர் மனசுல ஒரு ஆத்ம பாரம் வந்துருச்சு. இல்ல இந்த மக்களுக்காக நம்ம ஏதாவது செஞ்சுட்டு தான் போகணும்னு சொல்லிட்டு அங்க இருக்க மக்களுக்காக அவர் வந்து ஊழியம் செய்ய ஆரம்பிக்கிறாரு. ஃபர்ஸ்ட் தமிழ்ல போய் ப்ரீச் பண்றாரு. அந்த டைம்ல போர்ச்சுகீஸ் நிறைய இருந்தனால போர்ச்சுகீஸ் கத்துக்கிறாரு. சரி, நல்ல லாங்குவேஜ் எல்லாம் கத்துக்கிட்டு அவர் வந்து அங்க இருக்க மக்கள் மத்தியில அவர் ஊழியம் பண்றாரு. அந்த டைம்ல வந்து தானியல் மாதிரியே இவர் லைஃப் இருக்கும். தானியலும் பாத்தீங்கன்னா அந்நிய தேசம், அந்நிய ராஜா, அந்நிய கடவுள். அதே மாதிரி இவர் இங்கே இந்தியாவுக்கு வரும்போது அப்போ போர்ச்சுகீஸ் இருக்காங்க, ஒரு பக்கம் வேற ராஜா இருக்காரு, நம்ம ஊர் ராஜா இருக்காரு, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்நிய கடவுள், அந்நிய லாங்குவேஜ் எல்லாமே வேற. ஆனால் அவர் வந்து மனசை தளராம இங்கே வந்து அவர் ஊழியம் பண்றாரு, ப்ரீச் பண்ணுறது இதெல்லாம். அவர் அதே மாதிரி ஒரு 5 வருஷம் அவர் என்ன பண்ணுறாருனா இங்கே இருக்க மெத்தலாஜிக்கல் புக்ஸ் எல்லா புக்ஸையும் எடுத்து படிக்கிறாரு, இங்கே இருக்க கல்ச்சரை பற்றி படிக்கிறாரு, ரிலீஜனை பற்றி படிக்கிறாரு. சரி, இங்கே வந்து நிறைய லாங்குவேஜ் இருக்குன்னு சொல்லிட்டு தமிழ், தெலுங்கு, சான்ஸ்கிரிட், ஹிந்தின்னு சொல்லிட்டு நிறைய லாங்குவேஜ் அவர் படிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ வந்து தஞ்சாவூர் ஆண்டுட்டு இருந்தது சர்ஃபோஜி ராஜா. அவரோட பையன் பிரின்ஸ் சர்ஃபோஜியை வந்து இவர் வந்து கார்டியனா ஆக்குறாங்க. அப்போ வந்து ஒரு வாட்டி ராஜா வந்து கூப்பிடுறாரு, நீ வந்து எனக்கு வந்து கடவுளை பற்றி சொல்லு அப்படின்னு. அவர் வந்து கடவுளை பற்றி நிறைய சொல்றாரு. சொன்ன உடனே தானியலுக்கு நடந்தது போல எப்படி நெபுகாட்நேசர் வந்து அவர் காலில் விழுந்தாரோ அதே மாதிரி அந்த ராஜாவும் ஸ்வாத்சையர் காலில் விழுந்தாரு அப்படின்னு போட்டிருக்கு. எவ்வளோ தூரம் இம்பாக்ட் கிரியேட் பண்ணிருக்கு. ஜெர்மனியில் ஆரம்பித்த பர்சனல்
பர்சனல் ப்ரேயர் எவ்வளோ தூரம் ஒரு மனிதர் இங்கே கொண்டு வந்து ஒரு ராஜா அவர் வந்து ஊழியம் எப்படி பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா சின்ன மக்களோட ஊழியம் பண்ணாரு. ஆனால் நிறைய ராஜாக்களோடே அவர் நடந்தாருன்னு போட்டிருக்கு. திருச்சி ஆண்டுட்டு இருந்தது ஒரு ராஜா, தஞ்சாவூர் ஆண்டுட்டு இருந்தது ஒரு ராஜா. ஜீகன் பால் இருந்த டைம்ல தஞ்சாவூரில் கிறிஸ்டியன்ஸ் அவ்வளோ பர்சிக்யூட் பண்ணாங்களாம். ஆனால் ஸ்வாத்சையர் வந்ததுக்கப்புறம் அவ்வளோ கிறிஸ்டியன்ஸ் அவர் ரட்சிக்கப்பட வச்சு நிறைய ராஜா மத்தியில் தான் அவர் ஊழியம் பண்ணார். அவரால் எப்படி இதை பண்ண முடிஞ்சுது? நிறைய பேர் நான் ஊழியம் பண்ணுறேன் அப்படின்னு கிளம்பினோன்னே ஒரே ஒரு நோக்கத்தோடு மட்டும்தான் போகிறாங்க. இந்த மாதிரி சரி நம்ம பைபிள் மட்டும்தான் போகணும், நம்ம இதை மட்டும் படித்தா போதும். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து ஒரு அந்நிய தேசத்துக்கு போய் ஊழியம் பண்ணுறீங்கன்னா அவங்கள பற்றி தெரிஞ்சாதான் அவங்களால போய் ஊழியம் பண்ண முடியும். அவர் இதெல்லாம் ஒரு 5 வருஷம் படிக்கிறார். நம்ம கல்ச்சர் நம்ம மித்தாலஜிக்கல் புக்ஸ் நம்ம வந்து சொல்றோம் உங்களோட தேவன் இல்லைன்னா ஏன் இல்லை, ஏன் நம்ம கர்த்தர் தான் ஒரிஜினல் கர்த்தர்னா அதுக்கு உண்டான ப்ரூஃப் அவர் காட்டுறாரு. ஸோ அவர் வந்து நம்ம ஊர்ல வந்து நம்ம லாங்குவேஜையும் சரி நம்ம கல்ச்சரையும் சரி எல்லாம் கத்துக்கிட்டு தான் அவர் ஊழியம் பண்ணாரு. அவர் ஹைதர் அலி அந்த டைம் வந்து அவர் எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் கிரியேட் பண்ணார்னா ஹைதர் அலி வந்து நம்ம படையெடுக்க வராரு, தஞ்சாவூர் படையெடுக்க வரும்போது அவர் சொல்றாரு தஞ்சாவூர்ல வந்து ஸ்வாத்சையர்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் மேலே மட்டும் உங்கள் கை படவே கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறார். ஸோ அவர் வந்து ஜெர்மனிலேருந்து வந்து இந்த ஊரில் எல்லா ராஜாவோட மனசுலையும் வந்து அவர் இடம் பிடிச்சார். யார் அந்த டைமில் இருந்த எல்லா ராஜாவும் வந்து ஸ்வாத்சையரா அவர் ரொம்ப நல்லவர், அவர் மனசு நோகாதபடி நடந்துக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்களாம். ஸோ நம்ம வந்து நம்ம இன்னைக்கு வந்து பர்சனல் ப்ரேயர் நம்ம என்ன நம்ம டிசைட் பண்ணணும் அப்படின்னா நம்மளோட ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் அடுத்த லெவலுக்கு போகணும்னா நம்ம பர்சனல் ப்ரேயர் ரொம்ப பண்ணணும். ஸோ இன்னைக்கு எல்லாரும் பொருத்தனை பண்ணுங்க, பர்சனல் ப்ரேயர் பண்ணணும்னு பொருத்தனை பண்ணிக்கோங்க. நம்ம எல்லாம் ஜெபிக்கலாம். மகா பரிசுத்தமுள்ள பிதாவே ரிக்கந்தர்லா ரஷதர் ரேபேலோ கர்த்தர் சொல்றார் ரிக்கந்தர்ரா பாலோ ரிக்கம். நிறைய கிறிஸ்தவ வாழ்க்கையில் ஜபமே இல்லைன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ரேஷதர் ராபாலோ ரிக்கா பாபா. நீங்கள் அடுத்த லெவலுக்கு போகணும்னா ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கா பாபா பர்சனல் ப்ரேயர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கா. நான் தானியேல போற இருக்க மக்களை பார்க்குறேன். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கா. தானியேல போல இருக்க வாலிபர்களை தேடுறேன் என்று கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தல்லா ரஷதர் ராபாலோ ரிக்கா பாபா சுரக்கந்தர் ரேபேல கர்த்தர் சொல்றார். ரிக்கந்தர் ராபா. நிறைய வாலிபர்கள் தப்பா போயிட்டு இருக்கீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபாலோ. நிறைய பேர் தப்பா போயிட்டு இருக்கீங்க. ரிக்கந்தர் ரஷதர் ராபாலோ ரிக்கா. இன்னைக்கு மனம் திரும்பாட்டி ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கா பாபா. இன்னைக்கு நீங்க மனம் திரும்பாட்டி ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கா பாபா. இன்னைக்கு நீங்க மனம் திரும்பாட்டி ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கா. நீங்க எல்லாம் கைவிடப்படுவீங்கன்னு என்ற ஆவியானவர் சொல்றார். ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கா பாபா. நீங்க எல்லாம் கைவிடப்படுவீங்க. ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கா பாபா. நீங்க எல்லாம் கைவிடப்படுவீங்கன்னு என்று கர்த்தர் சொல்றார். ரிஷதர் ராபாலோ ரிக்கா பாபா. இன்னைக்கு எல்லாரும் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ரிக்கந்தர் ராபாலோ. இன்னைக்கு எல்லாம் ஒரு பொருத்தனை பண்ணுங்க. ரிக்கந்தர் ராபாலோ ரிக்கா பாபா. நான் பர்சனல் ப்ரேயர் பண்ணுவேன், எல்லாம் பொருத்தனை பண்ணுங்கன்னு என்று ஆவியானவர் சொல்றார். ரிஷதர் ராபாலோ ரிக்கா பாபா. இன் ஜீசஸ் நேம் ஐ ப்ரே. ஆமென். Thank you Jesus.